தூக்கி அங்கே போட்டா என்ன படத்தை இன்னைக்கு பிட் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே ரைட் ப்ரோ, இவ்வளோ நீளமாக பென் இருக்குது, இது போருமாண்ணா நமக்கு? நம்ம தான் நிறையா எழுதுவோமே. மூடிட்டு வீடியோ பண்ணுறியா? பேட்டரி தீர போகுது. கூட் ரெஸ்பெக்ட், தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு ரைட்டர்ஸ் யூனியன் அண்ட் ஐ எம் யுவர் ஹோஸ்ட் சீனா. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தான் டாபிக் தெரியும். ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லை. இன்றைக்கி வந்து எந்த ஒரு படமும் எடுத்து அதை ரெஃபரன்ஸ் காட்டி வாட் ரூல்ஸ் ஹேவ் ப்ரோக்கன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. எனக்கு ஒரு பர்சனலான டாபிக் நான் பேச போகிறேன் இன்றைக்கி. ஹவு டு யூ ஸ்டார்ட் ஆஸ் அ ஸ்க்ரீன் ரைட்டர்? ஸோ வெல்கம். ஆஸ்பைரிங் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் ஆர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ சூப்பராக இது ப்ரோ, எதாக இருந்தாலும் நல்ல ஸ்கிரிப்ட்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பாங்க ஸ்கிரிப்டை வாங்குறதுக்காக. கேட்டிருப்பீங்களா? நான் கேட்டிருக்கேன். அது உண்மையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாராவது உங்கள்கிட்ட வந்து நல்ல ஸ்டோரி இருக்குது, போய் பிச் பண்ணி ஆட்டாது, தில் டெஃபினெட்லி லைக் இட் அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது. மேபி இட் வில் ஹேப்பன். அது வந்து நடக்கிறது 1 or 2 மூவிஸ்க்கு மட்டும்தான். பட் பிகினர்ஸ் எல்லாமே உள்ளே வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு they need to learn the craft. அதாவது திரைக்கதை எப்படி பர்ஃபெக்டாக எழுதுறது அப்படிங்கிற ஒரு கிராஃப்டை கற்றுக்கிட்டு அண்ட் அவங்க நெட்வொர்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அண்ட் த வே யூ பிச் இட், அதாவது அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு எப்படி பர்ஃபெக்டாக பிச் பண்ணுமோ அதுதான் வந்து இட் வில் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட். ஸோ இதெல்லாம் போக there are 5 important பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து யூ ஷுட் கன்சிடர் பிஃபோர் யூ கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி. நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது கூட ஆக்சுவலாக இந்த 5 ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணல. இன்ஃபேக்ட் நான் ஜஸ்ட்டு ஓகே எனக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கு, இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு, இதை பற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். பட் எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அந்த எண்ட் ப்ராடக்ட்டில். அண்ட் ப்ளஸ் பிச் பண்ணும்போது கூட நிறைய பேர் வந்து டின்ட் ஷோ எனி இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் மேபி அவங்க அது கூட ரிலேட் பண்ண முடியல ஆர் இட் வாசன்ட் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி. விச் இஸ் வை இந்த ஒரு 5 ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஐவ் ஸ்டார்டட் டு ஒர்க் இன் அ லாட் ஆஃப் மூவிஸ். ஐவ் ரிட்டன் அ ஃபியூ மூவிஸ் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ப்ளஸ் டயலாக் ரைட்டராக சில படங்களில், ப்ளஸ் சில படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நிறையா படத்துக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் அண்ட் ஸ்கிரிப்ட் டாக்டரிங், ப்ளஸ் சில 1-2 படத்துக்கு வந்து கோஸ்ட் ரைட்டிங் கூட பண்ணியிருக்கேன். கோஸ்ட் ரைட்டிங்னா பேசிக்காக இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு காசு கொடுத்து அவரோட பேரில் எழுத சொல்கிறது தான் கோஸ்ட் ரைட்டிங். ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்கள் பேர் இருக்காது, அவரோட பேர் இருக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுலேருந்து காசு, அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இன்னும் போகலையா? பேட்டரி இல்லை. ஓகே ஃபைன். ஸோ ஹியர் இஸ் 5 rules that you need to follow when you're entering in the film industry. Rule number 1, write a lot, but before that read a lot. எழுதுங்க, பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா படிங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, ரீட் பண்ணால் உங்களுக்கு இட் கிவ் a lot of ideas about different themes, different topics, different characters. அதாவது உங்கள் உலகத்தை தாண்டி நிறையா தீம்ஸை வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் அபவுட் தட். ஸோ நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம். நாவல்ஸாக இருக்கட்டும், ரீசர்ச் நாவல்ஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், மேகசீன்ஸாக இருக்கட்டும், ஏன் இன்ஃபேக்ட் ஏதாவது நோட்டீஸ் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் ஃபைன், யூ கேன் ரீட் தட். ஏன் இதை எல்லாமே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, it will give you an idea into something. ஏதாவது ஒரு ஸ்பார்க் உங்களுக்குள்ளே தட்டி விடும். ப்ளஸ் அதை பற்றி ஒரு கான்செப்ட் நீங்கள் யோசிக்கலாம் அண்ட் அதே வந்து உங்கள் ஸ்டோரியாக கூட ஃபார்ம் ஆகலாம். அண்ட் ரீடிங் வந்து இட் கிவ்ஸ் யூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு ஸ்டார்ட். இப்போ நீங்கள் சப்போஸ் ஸ்க்ரீன் ரைட்டிங் படிச்சுட்டு வந்திருக்கீங்க அண்ட் என்னத்தை பற்றி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்கலன்னா ரீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட ஒரு சொந்த எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி நான் ஒரு படம் எழுதினேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி ஒரு சீரியஸான படம் பண்ணணும். ஸோ அதோட மோடஸ் ஆப்பராண்டி, எப்படி வந்து இந்த டிராஃபிக்கர்ஸ்லாம் வந்து இந்த சில்ட்ரன்லாம் கிட்னாப் பண்ணுறாங்க, அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க கிட்னாப் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாங்க, எந்தெந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெப்த் ஸ்டடி அண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியறதுக்காக நான் நிறையா படித்தேன். ஸோ இதெல்லாம் படித்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிக் ரெபாசிட்டரி ஆஃப் நாலேஜ் இருக்கும். I don't know Tamil. ஸோ இதை வச்சுட்டே வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் எனி திங். ஸோ ரீட் பண்ணால் இட் வில் கிவ் யூ குட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு ஸ்டார்ட். எந்த விதமான ஐடியாவுமே இல்லைன்னா படிச்சிங்கன்னா இட் கிவ் யூ நைஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரூல் 2, ரைட் அ லாட் அண்ட் தென் அ லாட் மோர். எழுதிக்கிட்டே இருங்க, ரெஸ்டே பண்ணாதீங்க, எழுதிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒரு சாலிடாக கதைக்கு மட்டும் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ட்ரைனிங்காக கூட எழுதலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து ரைட்டிங்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. அதே மாதிரி தான் ரைட்டிங்கும் ஃபார் ஸ்க்ரீன் பிளேஸ். எழுத தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜெனுவனாக பிகம் அ ரைட்டர் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் நிலச்சி நிற்கணும்னா உங்களோட ஸ்பீட் ப்ளஸ் உங்களோட அக்யூரசி ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ as a beginner we are never good writers. இன்ஃபேக்ட் என்னோட ஸ்க்ரீன் ரைட்டிங் குரு என்ன சொல்லுவார்னா வந்து your first draft is always bad, it has to be bad. அது ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம கற்றுப்போம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ரூல்ஸ் கற்றுக்கிட்டு எழுதுறது வந்து பெரிய மேட்டரே கிடையாது, பட் அந்த ப்ராசஸை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் மேட்டர். ஸோ தட் இஸ் வை யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ரைட் அண்ட் ரைட் அண்ட் ரைட் அண்ட் கீப் ரைட்டிங். இன்ஃபேக்ட் என்னோட ஓன் ப்ராசஸே வந்து இட் டுக் அ லாங் டைம் டு டெவலப். நான் ஃபஸ்ட்லாம் வந்து பேஜ் 1 எக்ஸ்டீரியர் டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். பட் அதுக்கு போக போக தான் தெரிஞ்சது ஒரு சின்ன கல்லுலேருந்து தான் வந்து ஒரு பெரிய பாறையே வந்து, சின்ன ட்ராப்லெட் ஆஃப் வாட்டர்லேருந்து தான் ஒரு பெரிய கடலே உருவாகுது. இது ஓகே இல்லை? ஒரு சீட்லேருந்து ஒரு மரம் உருவாகுது. நீங்கள் எந்த இது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். இல்லை போகிறோம் நம்ம டைம் இல்லை. ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து என்னோடய ப்ராசஸ் எப்படி நான் டெவலப் பண்ணிட்டேன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கதையோட ஸ்டார்ட், மிடில் அண்ட் எண்டை நான் வந்து ப்ளாட் பண்ணி வச்சுருவேன். அதில் வர மெயின் கேரக்டர்ஸ் அவங்களோட ஆர்க்ஸை வந்து ப்ளாட் பண்ணி வச்சுட்டேன்னா ஸோ அவங்களோட ஸ்டார்ட் அண்ட் மிடில் எண்டோட இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும், எங்கெங்கே அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்துக்கு ஒரு கோர்வையான ஒரு ஜேர்னி என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த ப்ராசஸை நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன். பாயிண்ட் நம்பர் 3, ரைட் வாட் யூ ஆர் ஃபெமிலியர் வித். ஸோ இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். ஏன்னா யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் யுவர் ஃபீல்ட். உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிற தீம்ஸை பற்றி மட்டும்தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ ஃபேண்டசி எழுது ப்ரோ சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்லாம் எழுது ப்ரோ செமையாக இருக்கும் அந்த ஜானர்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எழுதுறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. அண்ட் ஆஸ் அ பிகினர் நீங்கள் வந்து ஒரு தெரியாத ஒரு டாபிக்குள்ளே விழுந்து அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை விட ஒரு ஃபெமிலியரான டாபிக் எடுத்திங்கன்னா இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஐ ஒர்க்ட் இன் அட்வர்டைசிங். ஸோ நான் வந்து அட்வர்டைசிங்கில் காப்பிரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஃபிலிம்ஸில் கூட ஏடி ஸ்க்ரீன் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த வேர்ல்டு வந்து இஸ் ஆக்சுவலி ஐ எம் வெரி ஃபெமிலியர் வித். அதில் நடக்கிற காமெடி, அதில் நடக்கிற சர்டன் இன்சிடென்சஸ், அதில் நடக்கிற சர்டன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், இதெல்லாம் வந்து ஐ எம் வெரி ஃபெமிலியர் வித். அண்ட் எனக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்டான ஒரு டாபிக். இன்ஃபேக்ட் என்னோட செகண்ட் ஸ்க்ரீன் பிளே நான் வந்து ஒன்று எழுதினேன். டைட்டில் வந்து குறும்படம், பட் அது ஒரு பெரும்படம். இது வந்து ஒரு ஃபிலிம் க்ரூ பற்றின ஒரு படம். ஸோ அது எனக்கு எழுதும்போது இன்ஃபேக்ட் நான் அதை 1 வீக்கில் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து ஐ வாஸ் வெரி ஃபெமிலியர் வித் வாட் ஹேப்பன்ஸ். இப்போ ஒரு கேமரா க்ரூனா என்ன பண்ணுவாங்க, ஏடி க்ரூனா என்ன பண்ணுவாங்க, ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க செட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஐ எம் வெரி ஃபெமிலியர் பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது பார்த்ததுனால எனக்கு எதர் காமெடி ஒரு ட்ராமா ஒரு சென்டிமெண்ட் எதாக இருந்தாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுனால. ஸோ அதே மாதிரி தான் பிக் அ டாபிக் ஆர் தீம் தட் யூ ஆர் ஃபெமிலியர் வித். ஃபேண்டசி, ஆக்ஷன், ட்ராமா, ரொமான்ஸ் சப்ஜெக்ட் பண்ணு ப்ரோ. ப்ரோ பாகுபலி மாதிரி பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணு ப்ரோ. இந்த மாதிரி சொல்கிறவங்கள அடித்து விரட்டுங்க ஃபஸ்ட்டு. கம்மிங் டு த 4th பாயிண்ட், அனலைஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஹைப்ஸ். நீங்கள் என்ன தான் வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங், ஃபிலிம் மேக்கிங்லாம் வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு சொன்னாலும் வந்து திங்க் ஃப்ரம் அ ப்ரொடியூசர்ஸ் ஷூ. இது வந்து ஒரு பிஸ்னஸ், போட்ட காசுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேல்குலேஷன் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு சேஃபர் பெட்ஸ் தான் எடுப்பாங்களே தவிர ரொம்ப ரிஸ்கியெல்லாம் போக மாட்டாங்க வித் டெபியூ டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். ஸோ அதனால தான் அனலைஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஹைப்ஸ் டு நோ வாட் இஸ் செல்லிங் நவ். இப்போ என்ன பார்க்குறாங்க, இப்போ என்ன வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் யூ கேன் ஆக்சுவலி ஹெல்ப் யோர் செல்ஃப் கம் அப் வித் அ குட் டாபிக். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஒரு 3 to 4 years பேக்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரெண்ட் வந்து தமிழ் சினிமா வந்து சேஞ்ச் பண்ணிச்சு. என்னென்னா ஹாரர் ஜானர், ஹாரர் ப்ளஸ் ஹாரர் காமெடி. ஸோ முனி, டார்லிங் இந்த டைம்லேருந்து இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஹாரர் படம் பார்த்தோம், ஹாரர் காமெடிஸ் பார்த்தோம். அண்ட் அந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு கண்டினியூ ஆச்சு. இன்ஃபேக்ட் முனி வந்து இட் பிகேம் அ ஃப்ரான்ச்சைஸ். அதே மாதிரி நிறையா ஃப்ரான்ச்சைசஸ் இருக்கா என்ன? இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் வந்து ஹாரர் காமெடி ஒரு ஹாரர் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட ப்ரொடியூசர்ஸ் வந்து வில்லிங்காக கேட்பாங்க. ஏன்னா வந்து தட்ஸ் அ சப்ஜெக்ட் தட் வில் கெட் பீப்புள் டு விசிட் தி தியேட்டர்ஸ். 8 to 10 years பேக் பார்த்தீங்கன்னா கூட சிவி குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா வந்து வெரி ஸ்மால் பட்ஜெட்ஸில் வந்து ஹை கான்செப்ட் மூவிஸ் டெலிவர் பண்ணார். அண்ட் அது வரைக்குமே வந்து ஃபிலிம் பிஸ்னஸ் வாஸ் அ லிட்டில் எக்ஸ்பென்சிவ் பிஸ்னஸ். அவர் வந்ததுலேருந்து ஹீ மேட் இட் இன்டு லோ பட்ஜெட், சின்ன பட்ஜெட்டில் கூட ஒரு சூப்பர் ஸ்டோரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து he introduced இன்னும் சொல்கிறதுக்கு விட ரீஇன்ட்ரடியூஸ்ட் இன் ஆர் இண்டஸ்ட்ரி. நம்ம உலகமே வந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ்டாக தான் வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு
அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி செல். படம் எடுக்கிறது மக்களுக்காக தான். ஸோ மக்கள் பார்க்கணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் தான் எடுக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி கொடுக்கணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு ஹாரர் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு ஸ்டோரி எழுதிட்டுருக்கேன். யூஸ்வலாக வந்து மற்ற ஹாரர் படத்துலலாம் வந்து என்ன பயமாக இருக்குது ஃபோனா ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் யூஸ்வலாக இப்போ ஹாரர் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா மூவிஸ் வந்து ஆஃப் லைட் இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஒரு கதை ஓப்பன் பண்ண உடனே பேர்னு பூதம் வந்து பயமுத்துறது அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர ஒரு நியூ அட்டெம்ப்ட் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதில் வந்து நான் ஏதாவது புதுசாக கொண்டு வரலாமா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு கான்செப்ட் பிடிச்சிருக்கேன்னா அண்ட் அது வந்து ஒரு ஸ்மால் பட் எஃபெக்டிவ் வேலை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. அண்ட் ப்ளஸ் ஐ ஹவ் ரிட்டன் இட். அதே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ சேம் கான்செப்டை வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் மூவிஸ் இன் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நான் இப்போ டெவலப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஓகே ஃபைன் லெட்ஸ் கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ நீங்களும் யூ கேன் ஃபாலோ இட். 5th பாயிண்ட் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதாங்க, டோன்ட் கெட் அட்டாச் டு யுவர் ஸ்டோரிஸ். இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நானும் இதை ஃபாலோ பண்ணாமல் வந்து அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து நிறையா பேர் வந்து ஒரு ஸ்டோரியை வச்சுட்டு அதில் பயங்கர பிலீஃப் வச்சுட்டு ஒரு 5-6 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ஃபைண்டிங் எனி ப்ரொடியூசர்ஸ். ஆஸ் அ பிகினர் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ பிகாஸ் யூ வில் பி ஏபிள் டு மூவ் அஹெட் இன்னும் ஈஸியாக. ஒரு ஃபிலிமை சக்ஸஸ் ஆகிறதுக்கு தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும், உங்களுக்கு ஆக்டர்ஸோட ஷெட்யூல் தான் வந்து பேலன்ஸ் ஆகணும், தகுந்த லொக்கேஷன் கிடைக்கணும், அந்த டைமுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த டைமுக்கு பண்ணால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது மாதிரி தெர் ஆர் நிறையா ஃபேக்டர்ஸ் தட் மேக் அ மூவி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வரணும். இதெல்லாம் இருக்கும்போது யூ ஷுட் நெவர் கெட் வெரி அட்டாச் டு யுவர் ஸ்டோரி. ஸோ நீங்கள் ட்ரெண்டை பேஸ் பண்ணி எழுதுறீங்க, இல்லை ட்ரெண்டை பேஸ் பண்ணாமல் கூட எழுதுறீங்கன்னா கூட கிவ் இட் அ சர்டன் டைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கதையை வச்சுட்டு உங்களால் வந்து ஒரு 1 year பிச் பண்ண முடியும், ஒரு 2 years பிச் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மட்டும் டைம் கொடுத்துட்டு தென் ஸ்டாப் இட். அதில் நிறையா இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்க ஆர் ப்ளஸ் ஃபீட்பேக் கேட்பீங்க கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் ஆர் எனிபடி எல்ஸ்லேருந்து. ஸோ அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு எதர் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி ஒரு வேறு மாதிரி திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆர் அந்த ஃபீட்பேக் சப்போஸ் இது இட்ஸ் நாட் வெரி குட் ஆர் இது வந்து என்னால் ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதை தயவுசெய்து டோன்ட் டேக் இட் பர்சனலி. உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு மூவ் ஆன் ஃப்ரம் தட். ஏன்னா உலகத்தில் தெர் ஆர் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ ஒன்றுத்துலேயே நீங்கள் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா இட் வில் பி அ லாஸ் ஃபார் யூ. ஸோ கிவ் டைம் டு சம்திங், டோன்ட் கெட் அட்டாச் டு இட் இஃப் இட் டசன்ட் ஒர்க் அவுட். அதை அப்படியே மூவ் பண்ணுங்கள் அதுலேருந்து வேறு டாபிக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இது எனக்கே இன்ஃபேக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ஐடியா வச்சுட்டு அதை கான்செப்டாக டெவலப் பண்ணி ஸ்கிரிப்டாக டெவலப் பண்ணி நிறைய பேர்கிட்ட போனேன். பட் அந்த தீம் வந்து இட் டின் இன்ட்ரெஸ்ட் அ லாட் ஆஃப் பீப்புள். என்ன தான் ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் ரைட்டராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சா கூட அல்டிமேட்லி மூவி இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட் பை சம்மன் எல்ஸ் அண்ட் அவங்களுக்கு பிடிக்கணும், ப்ளஸ் பீப்புள் பார்க்குறது அவங்களுக்கும் பிடிக்கணும். ஸோ அது ஆகாத போது நான் வந்து அதை வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணல. அதை அப்படியே என்னோடய கபர்டில் வச்சு மறந்துட்டேன். ஃபியூ இயர்ஸ் லேட்டர் வேறு ஒரு டாபிக் பற்றி இன்னொரு ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது ஐ தாட் ஓகே ஃபைன், அதில் இருந்த சில கான்செப்ட்ஸ் ஆர் சில ஐடியாஸை வந்து இதில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, ஸோ அது ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி ஐ வுட் கெட் லாட் மோர் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிவ் டைம், மூவ் ஆன் ஃப்ரம் தட் அண்ட் பேக் ஆஃப் த ஹெட்டில் அது கண்டிப்பாக இருக்கும். அது வந்து இட் குட் ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர் இன் யுவர் ஃபியூச்சர் ஸ்க்ரீன் பிளேஸ். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ 5 ரூல்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நான் கன்சிடர் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் இட்ஸ் பின் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய அன்பார்ந்த ஸ்க்ரீன் ரைட்டர் நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உட்காந்து எழுதுங்கடா, இதுதான் மெயின். பட் இதை தாண்டி இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரைட்டிங் ஜேர்னியும் பயங்கர ஈஸியாகும். ஸோ வியூவர்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணணும்? பெல் ஐக்கான் கிணிக்கினி அந்த மணியை போய் தட்டுங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அது தவிர வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் இல்லை யூடியூப்பில். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைமும் வந்து நாங்கள் ஒரு நல்ல டாப்பிக்கோட திருப்பி உங்களை ரீவிசிட் பண்ணுறோம். கேட்ச் யூ லேட்டர். அவ்வளோதான். கடையை சாத்திட்டு போவோமா?